கேள்விகள், நானும் அசியும் பண்ண கேள்விகள், பொதுவாய் சிலர் சிந்திக்கிற கேள்விகள், அதையும் உங்களுக்கு சொல்லலாம் என்று இருக்கிறேன். ஆபிரகாம், ஒன்றாவது காரியம், ஆபிரகாம் மருமகளுக்கு காதணிகள், கடகங்கள் எல்லாவற்றையும் கொடுத்தானே. இப்படி அவன் கொடுத்து அனுப்பியது கல்தேயருடைய கலாச்சாரம் என்று சொல்லுகிறார்கள். ஏன்னா அவன் அங்கிருந்து வந்தான் பாத்தீங்களா, ஊர் தேசத்திலிருந்து. அதனால இது கல்தேயருடைய கலாச்சாரம், அதனால இவன் கொடுத்து அனுப்பினான்னு சொல்றாங்க. அப்படியானால் இந்த கல்தேயருடைய கலாச்சாரத்துக்கு பேசிக்கா இருந்த பொன்னு வெள்ளியும் படைத்தவர் யார்? நம்முடைய ஆண்டவர் தானே. அவர் ஏன் ஏதேனிலே அதை படைத்தார்? ஏதேனிலே சொல்லப்பட்டிருக்கிறது, ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 11, 12 வசனங்களை வாசிக்கிறேன், கேளுங்கள். முதலாம் ஆற்றுக்கு பைசோன் என்று பெயர். அது ஆவிலா தேசம் முழுவதையும் சுற்றி ஓடும். அவ்விடத்திலே பொன் விளையும். அந்த தேசத்தின் பொன் நல்லது. அவ்விடத்திலே பிதோலாகும் கோமேத கல்லும் உண்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஏதேன் தோட்டத்திலேயே சொல்லப்பட்டிருக்கிறது இப்படிப்பட்ட காரியங்கள். அப்படி என்றால் இது எப்படி கல்தேயருடைய கலாச்சாரமாய் இருக்க முடியும்? இது கல்தேயருடைய கலாச்சாரமாய் இருக்கிறது என்றால் ஆசரிப்பு கூடாரத்தில் எதற்கு பொன்வெள்ளி எல்லாம் சேர்க்கலாம்? சேர்க்கக்கூடாது அல்லவா? இது கல்தேயனுடைய கலாச்சாரம் என்றால் ஆசாரியனுக்கு எதற்கு பொன்னு வெள்ளியும் சேர்க்கப்பட வேண்டியது இருக்கிறது? லூசிபருக்கு எதற்கு சேர்க்கப்பட்டது? இவரும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவும் ஏன் அதை தரிப்பித்திருந்தார்? நிச்சயமாய் அதை தரித்துக்கொள் என்று தேவனே எப்படி சொல்லுவார் கல்தேயருடைய கலாச்சாரத்தை? யாத்திராகமம் 3ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம், 11:2, 12, 35, 36, எசேக்கியேல் 16, 11 முதல் 13 வசனங்கள், சங்கீதம் 105, 37, இப்படி பல வசனங்களிலே அதை தரித்துக்கொள் என்று எப்படி கல்தேயருடைய கலாச்சார காரியங்களை நம்முடைய ஆண்டவர் சொல்லுவார்? இயேசுவுக்கு பரிசளித்தது கல்தேயருடைய கலாச்சாரம் என்றால் அதை எப்படி மரியா ஏற்றுக்கொள்வாள்? இயேசுவின் ப்ராடிகல் சன் கதையிலே மோதிரம் எப்படி அது வந்திருக்கும்? சிந்தியுங்கள். இரண்டாவது காரியம், நகைகள் கர்வாலி மரத்தின் கீழே புதைக்கப்பட்டது என்று ஒரு வசனம் இருக்கிறது. மோசே அங்கே கன்றுக்குட்டியை செய்த அதை பொடியாக்கி தண்ணீரிலே கலக்கி கொடுத்தான் என்று ஒரு இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னொரு இடத்துல ஆசரிப்பு கூடாரத்திற்கு பொன் வெள்ளி உபயோகிக்கப்பட்டது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியானால் ஏன் ஒரு இடத்துல கர்வாலி மரத்தை கீழே புதைக்க வேண்டும்? ஒரு இடத்துல பொடியாக்கி அதை தண்ணீரிலே கரைச்சி எல்லாரும் கொடுக்கணும், ஒரு இடத்துல ஆசரிப்பு கூடாரத்துக்கு அதை பயன்படுத்தணும். ஏன் இப்படி டிஃபரெண்டாய் சொல்லப்பட்டிருக்கிறது? கர்வாலி மரத்தின் கீழே புதைக்கப்பட்டது எல்லா நகைகளும் அல்ல, விக்கிரகங்கள் நிறைந்த அந்நிய தெய்வங்கள் நிறைந்த நகைகள் தான் புதைக்கப்பட்டன. அதே போல மோசே பொடியாக்கியது கன்றுக்குட்டி, தங்க கன்றுக்குட்டியை தானே ஒழிய, பொன் கன்றுக்குட்டியை தானே ஒழிய எல்லா நகைகளையும் அவன் பண்ணவில்லை. இந்த காரியங்கள் நம்மவர்களுக்கு புரிய மாட்டேங்குது. மூன்றாவது காரியம் உங்களுக்கு சொல்லுகிறேன். பொன்னும் வெள்ளியும் பிசாசுக்குரியது என்று சொல்லுகிறார்களே, பிசாச்சு 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 என்று சொல்லுகிறார்களே, ஆகாயம் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது? இதெல்லாம் வாசிக்கவே மாட்டீங்களா? வெள்ளியும் என்னுடையது, பொன்னும் என்னுடையது என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஆக இதெல்லாம் கர்த்தருக்குரியது. இன்னும் நிறைய பேர் சொல்லுகிற காரியத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன். ஓட்டை போடுவது பாவம் இல்லையா? தோடு போடணும், கடக்கம் போடணும், இந்த இடத்துல காதணி போடணும், இப்படி எல்லாம் ஓட்டை போடுறதெல்லாம் பாவம் இல்லையா? இது தேவனுடைய ஆலயம் ஆயிற்று, இந்த ஆலயத்தை ஓட்டை போடலாமா? இப்படியெல்லாம் நிறைய பேர் கேள்வி. ஐயா, அங்க ஏதேன்லயே ஏவாளை உருவாக்குறதுக்கே ஆதாமுக்கு ஆபரேஷன், அந்த சரீரத்தை ஆபரேட் பண்ணவரே நம்ம ஆண்டவர் தான். ஹல்லேலூயா. அப்பவே சரீரம் ஆபரேட் பண்ணப்பட்டிருக்கிறது. இந்த காரியங்கள்லாம் நிறைய பேருக்கு புரிய மாட்டேங்குது. இப்ப சொல்றாங்க இது தேவனுடைய ஆலயம், இதை ஓட்டை போடலாமா? ஓட்டை போடுகிற காரியங்கள் யாத்திராகமம் 21ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் இருக்கிறது. யாருக்கு? எஜமானுடைய கண்ட்ரோலுக்குள்ளே
ஒரு அடிமை வரும் பொழுது அதற்கு அடையாளமாய் அந்த அடிமையுடைய காது குத்தப்படுகிறது. இன்றைக்கு நாம் இயேசுவுக்கு அடிமையாய் இருக்கிறோம். 1 பேதுரு 2:16 அப்படித்தான் எழுதப்பட்டிருக்கிறது. சுயாதீனம் உள்ளவர்களாய் இருந்தும் உங்கள் சுயாதீனத்தை துர்க்குணத்திற்கும் மூடலாக கொண்டிராமல் தேவனுக்கு அடிமைகளாய் இருங்கள். ஆக நம்ம எல்லாரும் தேவனுக்கு அடிமைகளாய் இருக்கிறோம். ஆனால நம்ம காதுல குத்துறது தப்பு இல்லை. இன்னொரு காரியம் சொல்றேன் உங்களுக்கு. குத்துறது எங்க குத்துறான்? காதுலையும் மூக்குலையும் தான் குத்துறான். வேற எங்கேயாச்சும் குத்தி இருக்கிறானா? ஏன் குத்துறது இல்லை? விஞ்ஞான ரீதியாய் காதிலே குத்தினால் மூக்கிலே குத்தினால் அது சீக்கிரத்தில் ஆறிவிடும். மிச்ச இடத்துல எல்லாம் குத்தினா ஆறவே ஆறாது. அது ஆறா புண்ணா இருந்து அது மாறி போகும். அதனுடைய முடிவு பயங்கரமாய் ஆகிவிடும். இன்னொரு காரியம் கூட சொல்றாங்க, காதுல குத்துனா ஒரு சில வியாதிகள் எல்லாம் இல்லாமல் போகிறது என்று கூட சொல்லுகிறார்கள் நிறைய பேர். நிறைய மெடிக்கல் சயின்ஸிலே சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால நாம் தேவனுக்கு அடிமையாய் இருக்கிறோம். ஆனாலே நாம் குத்துவதிலே தப்பே இல்லை, குத்தலாம் என்று வேதமும் ஒப்புக்கொண்டிருக்கிறது. 5வது காரியம் உங்களுக்கு சொல்லுகிறேன். நகைகள் எல்லாம் கல்தேயருக்குரியது, அந்நிய தெய்வத்துக்குரியது என்று சொல்லுகிற நீங்கள், ஊழியக்காரர்களாகிய நீங்கள் அதை காணிக்கையாக வாங்கலாமா? அது கல்தேயருக்குரியது, அது அந்நிய தெய்வத்துக்குரியது என்று சொல்லி அதை காணிக்கையாக வாங்கலாமா? ஏன் வாங்குகிறீர்கள்? உங்களுக்கு சொல்லுகிறேன், பழைய ஏற்பாட்டிலே நகையெல்லாம் போட்டுக் கொண்டிருந்தார்கள் எல்லாருமே. புதிய ஏற்பாட்டில் வேறொரு சட்டம் கொண்டு வந்துருவாடா ஆண்டவர்? அப்ப தேவ சித்தம் பழைய ஏற்பாட்டில் ஒரு மாதிரி சட்டம், புதிய ஏற்பாட்டில் வேறொன்றா? அடுத்த ஒரு காரியம் சொல்லுகிறேன். புதிய ஏற்பாட்டில புருஷர்கள், சிறுவர்கள், விதவைகள், முதியோர் இவர்களெல்லாம் அணியக்கூடாது என்று ஒரு வசனம் கூட இல்லை. அப்படி என்றால் இவர்களெல்லாம் அணியலாமா? சிந்தியுங்களேன். உங்களுக்கு சொல்லுகிறேன், போஜனம் சாப்பாடு பாவம் அல்ல, பணம் பாவம் அல்ல. ஆனால் போஜன பிரியம்தான் பாவம், பண பிரியம்தான் பாவம். அப்படியே பொன் பாவம் அல்ல, பொன்னாசைதான் பாவம். இது புரியல நிறைய பேருக்கு. மயிரை பின்னும் அலங்கரிப்பு வேண்டாம் என்றால் மயிரை பின்னக்கூடாது என்று யாராவது யோசிக்கிறீர்களா? விலையேறப்பட்ட வஸ்திரம் உடுக்க கூடாது என்றால் நகை போடாதவர்கள் எல்லாரும் போய் பாருங்க. நம்முடைய ஆவிக்குரிய சபைகளிலே நகை போடாதவர்கள் எல்லாம் விலையேறப்பட்ட வஸ்திரங்களை அணிவதில்லையா? அணிந்து கொண்டிருக்கிறார்களே. காரணம் என்ன? குணசாலியான ஸ்திரியை பற்றி வேதம் சொல்லுகிறது. நீதிமொழிகள் 31:22 சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிக்கிறேன், கேளுங்கள். ரத்தின கம்பளங்களை தனக்கு உண்டு பண்ணுகிறாள், மெல்லிய புடவையும் ரத்தாம்பரமும் அவள் உடுப்பு. ரத்தாம்பரம் அவள் உடுக்கிறாள், ரத்தின கம்பளங்களை உடுக்கிறாள். ரத்தினம் தான் யாரவ? குணசாலியான ஸ்திரீ. இதிலே பொன்னாபரணம் மட்டும் பாவம் என்று ஏன் நீங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள்? ரத்தாம்பரமே உடுக்கிறாளே. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற பெரியவர்களே, ஊழியர்களே, விசுவாசிகளே, உங்களுக்கு சொல்லுகிறேன், உலகில் உள்ள அத்தனையும் நமக்காகவே தேவன் படைத்திருக்கிறார். படைத்தவர்கள் எல்லாமே நமக்காகத்தான் படைத்திருக்கிறார். ஆனால் நாம் அதை ரோமர் 14:21 படி அதை பயன்படுத்த வேண்டும். ரோமர் 14:21 என்ன சொல்லுகிறது? வாசிக்கிறேன், கேளுங்கள். மாம்சம் புசிக்கிறதும் மதுபானம் பண்ணுகிறதும் மற்ற எதையாயிலும் செய்கிறதும் உன் சகோதரன் இடறுகிறதற்காவது தவறுகிறதற்காவது பலவீனப்படுகிறதுக்காக ஏதுவாயிருந்தால் அவைகளில் ஒன்றும் செய்யாதிருப்பதே நன்மையாய் இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆக உலகத்தில் உள்ள அத்தனையும் நமக்குத்தான். அடுத்தவங்களுக்கு தீமை இல்லாமல் அந்த காரியத்தை நாம் பயன்படுத்தலாம். நகை போடுவது பாவம் அல்ல, போடாதிருப்பதும் பாவம் அல்ல. அவரவருடைய விருப்பம் அது. ரோமர் 14:21 படி அதை போட்டுக் கொள்ளலாம் அல்லது போடாமலும் இருக்கலாம்.
அது தவறு இது தவறு என்று வேதம் சொல்லாததை பாரம்பரியமாய் ஏதோ பெரியவர் சொல்லிவிட்டார் என்று சொல்லி பாரம்பரியமாய் சொல்லுவது மிகவும் தவறான காரியமாய் இருக்கிறது. ஒரு காலத்திலே ஏசிய சபை, தமிழ்நாட்டில் உள்ள ஏசிய போன்ற சபைகளிலே நகை போட்டால் திருவிருந்தே கொடுக்க மாட்டார்கள். நகை போட்டால் திருவிருந்தே கொடுக்க மாட்டார்கள். ஆனால் சாம் சுந்தர் இருந்தாரே, மரித்து போய்விட்டாரே, அவர் காலத்திலேயே அது மாற்றப்பட்டு விட்டது. நகை போட்டிருந்தாலும் திருவிருந்து கொடுத்தார்கள். அது மாற்றப்பட்டிருக்கிறது. ஏன் இந்த மாற்றம்? அந்த மாற்றத்தை வரவேற்கிறேன் நான். ஏஜி சபையிலே தாலியே கட்டுவதில்லை ஆரம்பத்தில். இன்று ஏன் அந்த மாற்றம்? இன்று ஏன் அந்த மாற்றம்? ஏஜி சபை பாஸ்டருடைய மனைவிகள் இருக்கிறார்களே, அந்த மனைவிகள் மட்டும்தான் தாலி போடக்கூடாதா? என்னையா உங்களுடைய சத்திய தாற்பயம்? மனைவிகள் மாத்திரம் தாலி போடக்கூடாது. ஏஜி சர்ச்சில் இருக்கக்கூடிய பாஸ்டருடைய மனைவிகள் அவங்க மாத்திரம் தாலி போடக்கூடாது, மற்றவங்களுக்கு எல்லாம் தாலி கட்டுவீங்கள? என்ன தாற்பயம் இது? எப்படியோ இந்த வேத சத்தியம் ஆவியானவராலே இன்றைக்கு பரவி கொண்டிருக்கிறது. யோவான் 7:38 யோவான் 7:38 என்ன சொல்லுகிறது? வேத வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் புறப்பட்டு ஓடும். இப்படி வசனம், ஜீவ தண்ணீர் உள்ள வசனம் புறப்பட்டு ஓடிக்கொண்டே இருக்கிறது. இப்படி ஓட வைக்கிறவர் நமக்குள்ளே கிரியை செய்கிற ஆவியானவர். ஆக இப்படி ஆவியானவரால் இப்படி ஜீவ தண்ணீர் ஓடிக்கொண்டே இருக்கிறதுனாலே நகைகள் சம்பந்தப்பட்ட பாரம்பரியம் ஒளியட்டும், ஒளியட்டும். சத்தியம் மலரட்டும், மலரட்டும். நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சீக்கிரம் வரப்போகிறார். நம்ம எல்லாரும் ஆயத்தமாவோம், ஆயத்தமாக்குவோம்.